வந்திருக்க ஒருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை சத்தமா இல்லை சொல்லலாமா? இந்த காலை வேளையில் எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க? பக்கத்தில் உங்களும் சந்தோஷமா இருக்காங்களான்னு பாருங்க. அவர்களையும் ஒரு கரங்களை குலுக்கி வாழ்த்துதல் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஒருவேளை சந்தோஷம் இல்லாமல் இருந்தால் இந்த நாளிலே கர்த்தர் வசனத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை உள்ள பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவுடைய கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேல் இருக்கிற தீர்க்கதரிசியின் புத்திரர் எலியாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படியே இருவரும் போனார்கள். தீர்க்கதரிசியின் புத்திரர் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது 2 பக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உறைந்த தலை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். ஸோ இதைத்தான் இன்னைக்கு வசனத்திலிருந்து பார்க்க போகிறோம். இந்த எலிசா எலியாவிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம், பெற்றுக்கொள்ளவும் போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக்கிறார், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ இன்றைக்கி ஆண்டவரத்தில் கேட்க போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். என்ன அப்படின்னா, ரெட்டிப்பான வரம். அதுதான் அந்த செய்தியின் தலைப்பு. ரெட்டிப்பான வரம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். டபுள் அனாயிண்டிங், டபுள் பிளெஸ்ஸிங். ரெட்டிப்பான வரம், ரெட்டிப்பான ஆசீர்வாதம். பாருங்க, இந்த ரெட்டிப்பான வரத்தை தாரும் என்று அவர் கேட்டதுடைய நோக்கம் என்னன்னா, இந்த ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் வரும்போது ஆசீர்வாதங்களும் ரெட்டிப்பாய் வருகிறது. அல்லேலூயா. ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் வரும்போது ஆசீர்வாதங்களும் ரெட்டிப்பாய் வருகிறது. எப்படி நம்ம சொல்லலாம்? இந்த எலியா என்ற தீர்க்கதரிசி, அவர் தேவனுடைய ஆவியை பெற்ற தேவ மனிதன். அவர் 7 பெரிய அற்புதங்களை தன் வாழ்நாளிலே செய்திருக்கிறார். அவருக்கு பின்பாக ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்று வந்த இந்த எலிசா என்ற தீர்க்கதரிசி 14 பெரிய அற்புதங்களை தன் வாழ்நாள் காலத்தில் செய்தார். ஹல்லேலூயா. அப்ப ரெட்டிப்பான வரத்தின் விளைவு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்கிறத தெரிந்து கொள்ளலாம். இந்த 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். எலியா, எலிசாவே, இவ்வளவு நாளும் எனக்கு நல்ல ஒரு உடன் ஊழியராய் பணிவிடைக்காரனாய் எனக்கு எல்லா உதவிகளையும் வேலைகளையும் செய்து கொண்டிருந்தாயே, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ள போகும்போது உனக்கு என்ன வேணும்? ஒரு காரியத்தை நான் உனக்கு கொடுத்துட்டு போறேன், ஒரு நன்மையை நான் உனக்கு செஞ்சுட்டு போறேன், என்ன வேணும் கேட்டப்ப அவர் சொல்றார் பாருங்க, 9ஆம் வசனம், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிற இந்த நேரத்தில் என்ன கேட்டாலும் கிடைச்சிருக்கும். ஆமென். ஏன்னா அவர் இதுதான் அதுதான் இல்லை, உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறார். அப்போ இவர், உங்களுடைய ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாக கிடைக்கணும், அந்த உங்க மேல உள்ள அந்த அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். அந்த ரெட்டிப்பான அபிஷேகம் என் வாழ்க்கையில் வரும்போது என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை நன்மையாக இருக்கும், நான் அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதை தெரிந்து தான் அவர் கேட்கிறாரு, ஆவியின் வரம்
எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியின் வரம் ரெட்டிப்பாய் வரும்போது ஆசீர்வாதங்கள் ரெட்டிப்பாய் உண்டு. வேதத்தில் பல வசனங்கள் இருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஆமென். ஏசாயா 61:7 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். ஆமென். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். எல்லாருக்குமே இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அது ரொம்ப பிடிச்ச காரியம். இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான காரியம். அதை நம்ம வாசிப்போம், வாஞ்சிப்போம், நம்ம உரிமை பாராட்டி ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கொடுக்கணும்னு பலரும் விரும்புகிறோம், நல்லதுதான். ஆனால் இந்த ரெட்டிப்பான வரம், இந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி சில பாதைகளின் வழியாய் இந்த எலிசா கடந்து சென்றார். அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுக்க கர்த்தர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார், சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவரிடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியானா அன்றைக்கு எலிசாவுக்கு கொடுத்தாருன்னா இன்னைக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். அன்றைக்கு சில பேருக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்றால் இன்னைக்கும் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனா அதுக்கு நம்மளை நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க சிலருக்கு தேவன் செய்தார், சிலருக்கு செய்யல அப்படிங்கிற காரியம் வரும்போது, ஏன் சிலருக்கு செய்தார், ஏன் சிலருக்கு அவர் செய்யல அப்படின்னா, அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை. அல்லேலூயா. அந்த ஒரு காரியத்தை பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ளவில்லை அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர், எவரையும் ஆசீர்வதிக்கிறவர். அப்ப இந்த எலியா தீர்க்கதரிசி எப்படி இரட்டிப்பான வரத்தை பெற்றுக்கொண்டார், அதை பெறுவதற்கு எப்படி தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார், அதைத்தான் பார்க்க போறோம். 7 காரியங்கள் அவர் எப்படியான அனுபவத்தின் வழியாய் போய் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டாருங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையிலும் இதே காரியங்களை கடந்து செல்லுவோம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நமக்கும் இரட்டிப்பான நன்மைகளை, வரங்களை, ஆசீர்வாதத்தை நிறைவாய் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. முதல் காரியம், இந்த எலிசா எதிரியின் ஆவியை எதிர்கொண்டவர். அந்த காலத்தில் இருந்த ஒரே எதிரி யாருன்னா ஏசபேல். ஏசபேல் அப்படின்னா அந்த ஏசபேல் ராணியாக இருக்கிற அந்த தேசத்து ராணி மட்டும் அல்ல, அவளுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இருக்குது. அந்த ஆவி தான் இந்த ஊழியக்காரர்களோட போராடி கொண்டிருக்கிறது. முதல்ல இருந்த எலியாவா இருக்கட்டும், அடுத்து இருந்த எலிசாவாக இருக்கட்டும், இந்த 2 ஊழியக்காரர்களுமே அவர்கள் எதிர்கொண்ட, போராடின, சந்தித்து ஜெயம் எடுத்த ஒரு மிக முக்கியமான போராட்டத்தின் ஆவி என்னன்னா, அது ஏசபேலின் ஆவி. எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன ஆவி? அப்ப இன்னைக்கு இந்த ரெட்டிப்பான ஆவியை, வரத்தை, ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிற எல்லாருமே இந்த ஏசபேலின் ஆவியை சந்தித்து ஜெயம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது என்னங்க ஏசபேலின் ஆவி? இந்த ஏசபேலின் ஆவி வந்தா என்ன நடக்கும், எதிர்த்தா என்ன நடக்கும் பாருங்க. எலியா தீர்க்கதரிசி அப்படி ஒரு என்ன சொல்றது, அக்கினியான மனுஷன், பவர்ஃபுல் மேன். அங்க பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட், அவ்வளவு ஜெபிக்கிற மனிதன். அவர் ஜெபிச்சார்னா வானத்திலிருந்து அக்கினியே வரும். எத்தனை 3.5 வருஷமா மழை பெய்யாத தேசத்துல மழை பெய்தது. இவ்வளவெல்லாம் செஞ்ச அந்த எலியாவையே ஓட விட்டவன் இந்த ஏசபேல். யோசித்து பாருங்க. அப்ப இந்த ஏசபேல் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, அவ்வளோ சாதாரணமா எடை போட்ட முடியாது. இந்த ஏசபேலின் ஆவியை சாதாரணமா யாரும் நினைச்சிட முடியாது. அந்த எலியா தீர்க்கதரிசியவே பயந்து உயிர் பயத்தை காட்டி ஓட வைத்தவள் இந்த ஏசபேல். இந்த ஏசபேல்னா என்ன, ஏசபேலின் ஆவினா என்ன? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தரவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். ஆமென். இந்த இடத்துல அந்த ஏசபேல் யாரு, அந்த ஏசபேலின் ஆவினா என்ன அப்படிங்கிறத ஆண்டவர் அழகா சொல்லி கொடுத்திருக்கிறார், வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்திருக்கிறார். என்னன்னா, ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள், அவள் யாரா, என்ன செய்யறாளாம்? என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் செய்கிறாள். அப்படின்னா இந்த ஏசபேலின் ஆவிங்கிறது என்ன? விக்கிரக ஆராதனை, அதை தொடர்ந்து வரக்கூடிய பாவங்கள். நம்ம பழைய ஏற்பாட்டு சரித்திரம் முழுவதிலும் பார்க்கிறோம். எல்லா இடத்திலும் எங்கெல்லாம் விக்கிரக ஆராதனை வந்துச்சோ அங்கெல்லாம் வேசித்தனம், விபச்சாரம், சகல அசுத்தங்கள் நடந்த சரித்திரத்தை வாசிக்கிறோம். அப்ப
இது நம்ம எல்லாருக்கும் மாபெரும் எச்சரிப்பாய் எடுத்துக்காட்டாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏமா ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற வாஞ்சிக்கிறேன், ரெட்டிப்பான நன்மையை பெற விரும்புகிறேன் என்று சொல்லுகிற நம்ம ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இன்றைக்கு நம்ம எதிர்த்து போராடி கொண்டிருக்கிற இந்த ஏசபேலின் ஆவியை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஏசபேலின் ஆவியை மேற்கொள்ள வேண்டும். இந்த ஏசபேலின் ஆவினா என்ன? ஒன்று சிம்பிளாக சொல்லுங்க, விக்கிரக ஆராதனை. ரெண்டாவது வேசித்தனம். வேசித்தனால எல்லா பாவத்தையும் சேர்த்துக்கோங்க. ஆமாம், சகல விதமான அசுத்தமான காரியங்கள், பாவங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை, குடும்பத்தை அழித்து நாசப்படுத்துகிற சகல காரியங்கள். இது எப்படி வருது? முதல்ல வர்றது விக்கிரக ஆராதனை. இந்த விக்கிரக ஆராதனை எப்படி வருது பாருங்க, வாசிக்கிறோம். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும். இன்னைக்கு பலரும் அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கிறத பற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜோமனி சாப்பிட்டா ஒன்றும் எல்லாம் சரியாக போகும். அந்த விக்கிரகங்களுக்கு படைத்தவனை நம்ம புசிக்கும் போது அந்த விக்கிரகத்தின் ஆவிகள் மனிதர்களுக்குள்ள என்ன செய்யுது? வர ஆரம்பிக்குது. ஏன்னா நம்மளே வாங்கி தானே சாப்பிட்றோம். அதுவா உள்ள வரல, அதுவா உள்ள வர முடியாது. தேவ பிள்ளைக்குள்ள அதுவா என்ன செய்ய முடியாது? உள்ள வர முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. இடம் கொடுத்தா வந்து நல்லா சீட்டை போட்டு உட்காந்துக்கிடுவான். ஆமா, இடம் கொடுத்தா அவ்வளவுதான். இந்த தேவ ஜனங்கள் அங்கு முதல் நூற்றாண்டு பரிசுத்தவங்களா இருக்கட்டும், இன்றைய காலத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், அறியாமையினாலே சில வழிகளிலே விக்கிரக காரியங்களுக்குள் இடம் கொடுக்கிறார்கள். அதோடைய விளைவு பாவம், பலவிதமான பாவம். இதுதான் ஏசபேலின் தந்திரம். சில நண்பர்களுக்காக, சில உறவுகளுக்காக, சில பேரை சந்தோஷப்படுத்துவதற்காக சில விக்கிரகத்தின் காரியங்களில் ஜனங்கள் இணைந்து போகிறார்கள், இசைந்து போகிறார்கள். ரொம்ப ஆபத்தான எச்சரிப்பான ஒரு காரியம். இதை குறித்து நம்ம மிகுந்த கருத்தோடு கவனத்தோடு காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆண்டவர் மிகவும் வெறுக்கிற, மிகவும் கோபப்படுகிற ஒரு காரியம் இந்த விக்கிரக ஆராதனை. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றார் அப்படின்னா, அந்த விக்கிரகத்துக்கு இடத்தை கொடுக்கும்போது அது ஏசபேலின் ஆவி உள்ள வந்துடும். அந்த ஏசபேல் எல்லா விதமான பாவங்களையும் செய்தவள், செய்கிறவள், ஜனங்களை செய்ய பண்ணுகிறவள். அதனால அதை குறித்து நம்ம கவனமா இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையும் ரொம்ப ஈஸியா தேவனுடைய சாபத்துக்குள், அழிவுக்குள்ள கடந்து போயிடும். விக்கிரகங்கள் அது எந்த விதத்தில் வந்தாலும் அவைகளை விலக்கி விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த விதத்தில் வந்தாலும் அவைகளை விலக்கி தூர எறிந்து விடுவோம். இன்னைக்கு அநேகர் என்ன இந்த பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்து இதில் என்ன இருக்கு? இல்லைங்க, இது எல்லாமே ஒரு வகையில் விக்கிரக ஆராதனையோட சம்மந்தப்பட்டதா இருக்குது. இது எல்லாமே ஒரு வகையில் விக்கிரக ஆராதனையோட அதோட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டாக இருக்குது. ஆமாம், நான் சிலரை பார்க்குறேன், சிலரை கவனிக்கிறேன். ஆமாம், ஆலயத்துக்குள்ளே நல்லா ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையாக வருவாங்க. சில எங்கேயாவது ரோட்டில் பார்த்தா ஆமேன் பொட்டு வச்சுருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஜனங்களை குறித்தான பாரம் இருக்கிறனால அவருடைய உண்மை நிலையை ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். ஏன்னா அந்த ஜனங்கள் மேலே தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க விக்கிரகத்தின் நஷ்டத்தை அனுபவிக்க கூடாது. இன்னைக்கு ஏன் இந்த விக்கிரக ஆராதனை குறித்து அதிகமாக சொல்லிட்டு இருக்கோன்னா, நீ பாருங்களேன், அந்த விக்கிரக ஆராதனையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அதனுடைய கொடூரம் என்னங்கிறது தெரியும். அந்த விக்கிரக ஆராதனையில் வேதனைப்பட்ட, துன்பப்பட்டவர்களுக்கு தான், அதிலே நஷ்டப்பட்டவர்களுக்கு தான் அதனுடைய உபத்திரவம் பாடி என்னங்கிறது தெரியும். கிறிஸ்தவத்திலேயே பிறந்து கிறிஸ்தவ பெற்றோருக்கே பிள்ளையா வளர்ந்து வாழ்கிற அநேக பிள்ளைகளுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அதனுடைய கொடூரம், அதனுடைய வேதனை, அதனுடைய துன்பம் என்னங்கிறது புரிய மாட்டேங்குது. இதில் என்ன இருக்குது? நாங்கள் சும்மா ஸ்டிக்கர் போட்டு தான் அதை நாங்கள் என்ன சும்மா ஒரு அழகுக்காக என்ன செய்கிறோம், வச்சுக்கிறோம். அழகுக்காக வைங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நாள் பிசாசு வந்து வாழ்க்கையவே அலங்கோலமாக்குவானே, அன்னைக்கு என்ன செய்கிறது? அன்னைக்கு யார் அதுக்காக பொறுப்பெடுப்பது? யார் அதுக்காக கண்ணீர் சிந்தி அழுவது? அதுக்கப்புறம் என்னையை காப்பாற்றுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு எந்த பெரிய ஊழியக்காரர்கிட்ட போனாலும் அப்புறம் கஷ்டம்தான். கர்த்தர் நம்முடைய எல்லா காரியங்களையும், குறைவுகளையும், தீமைகளையும், பாவங்களையும் மன்னிக்கிறாருங்க. ஆனால் செய்த காரியத்தினால் வந்த அந்த நஷ்டங்கள், இழப்புகள் இருக்கு பாருங்க, அதை மாற்ற முடியாது.
அதனால் அதை குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். விக்கிரக ஆராதனை அது யேசபேலின் ஆவி. ஆமாம், என்னமோ தெரியல, ஆண்டவர் தொடர்ச்சியாக அதை பேச சொல்லிக்கிட்டே இருக்க. போன வாரமும் இதை பற்றி பேசினேன், இந்த வாரமும் அதை பற்றி சொல்ல ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். யேசபேலின் ஆவி, அதை குறித்து ரொம்ப கருத்துடையவர்களாக இருப்போம். ஆமாம், திருமணம் செய்யும்போது கூட சில ஆண்டவரை அறியாத பெண்ணுகளை மாப்பிள்ளைகளை திருமணம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக முடிவெடுத்துடுறாங்க. தவறு தவறு. அப்படிப்பட்ட திருமணத்தினால விக்கிரக ஆராதனைக்குள்ளே போனவர்கள் பல பேர். அவனுடைய வாழ்க்கையே கெட்டு சீரழிஞ்சு போன எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த யேசபேலின் ஆவியை அது எல்லாருக்கும் எதிராக வரும். ஆனால் எல்லாரும் அதை சந்தித்து ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை ஜெயிச்சா மட்டும்தான், நம்ம அதை மேற்கொண்டால் மட்டும்தான் இரட்டிப்பான ஆவியை, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, இரட்டிப்பான நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் அழகா வசனத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. நீங்கள் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய, சொல்லுங்க, அவனுடைய உடைமைகளை எப்படி கொள்ளையிட முடியும்? அந்த பலவானாகிய பிசாசு பல்வேறு ரூபத்தில், ஆமா, இந்த பச்சோந்தின்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய வேலையே என்ன? நிறம் மாறும், கலர் மாறும். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறிக்கிறோம். இந்த பிசாசும் அப்படிதான், அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வெவ்வேறு ஆவிகளின் வடிவில் செயல்படுகிறார். அதில் மிக முக்கியமான ஒன்று தான் இந்த யேசபேலின் ஆவி. அதை நம்ம சந்திக்கும் போதெல்லாம், அது நம்ம எதிர்கொள்ளும் போதெல்லாம் நாம் அதை எதிர்த்து ஜெயித்து மேற்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யார் அப்படி மேற்கொள்றார்களோ அவர்கள் தான் இரட்டிப்பான நன்மையை, ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஹல்லேலூயா. இந்த எலிசா அப்படித்தான், எலியாவும் அப்படித்தான். அவர் எதிர்கொண்டார், ஜெயம் எடுத்தார். ஒரு சூழ்நிலையில் பயந்து ஓடினாலும் அடுத்த நேரம் அதை எதிர்த்து மேற்கொண்டு ஜெயம் எடுத்தார். இந்த எலிசாவும் அப்படித்தான். அதுக்கு அடுத்து இருந்த எல்லா ஊழியத்திலும் அவர் எதிர்கொண்டது இந்த யேசபேல் தான். ஆனால் இந்த எலிசாவின் காலத்தில் தான் அந்த யேசபேல் அழிக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. அந்த யேசபேல் முற்றிலுமா இல்லாமல் தூக்கி எறியப்பட்டாள். தேவன் அப்படியாக செய்கிறார். அந்த ஆவிகளோடு நம்ம போராடி ஜெயித்த போது மனிதர்கள் ஒன்றுமில்லாமல் சாதாரணமாயிடுறாங்க. இன்னைக்கு இந்த ஆவிகளின் போராட்டத்தை ஜெயிக்க ஒவ்வொருவரும் வாஞ்சிப்போம். அல்லேலூயா. கரங்களை சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? இந்த எலியா இரட்டிப்பான வரத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கான காரணம் என்ன? இந்த எலியா கடந்து போன அனுபவம் என்ன? இந்த எலிசா தேவனை சார்ந்து கொண்ட மனிதன். எல்லாரும் சொல்லுங்களேன், எப்படிப்பட்டவர்? தேவனை சார்ந்து கொண்டவர். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 2வது வசனத்தை வாசிக்கலாம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுங்க. கர்த்தரை சார்ந்து கொண்ட மனிதன். இதே காரியத்தை 4ஆம் வசனம் 6ஆம் வசனம் 3லையும் வாசிக்கிறோம். ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியம் வரும்போது இவர் கர்த்தரை துணைக்கு அழைக்கிறார். ஆண்டவரை அந்த காரியத்தில் சொல்லி, அந்த ஆண்டவருடைய சார்பாக சொல்றேன், நான் இந்த காரியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆண்டவரை சார்ந்து கொண்ட மனிதன். எந்த மனிதர்கள் எல்லாம் தேவனை சார்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஹல்லேலூயா. இந்த தேவனை சார்ந்து கொண்டு இந்த உலகத்திலே பெரிய சாதனையை படைச்சதுக்கு நமக்கு நல்ல எக்ஸாம்பிள் எலியா. இந்த எலிசாவுக்கும் நல்ல ஒரு முன்மாதிரியா இருந்தது யாருன்னா எலியா. அவர் சொல்றாரு, நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன். தேவன் 7000 பேரை வச்சிருந்தார், உண்மைதான். ஆனா அந்த கர்மேல் மலையில, அந்த எதிரிகளின் மத்தியில, ஆகாப் ராஜா, அவனுடைய சேனைகள், அது மட்டும் இல்ல பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேர் எதிராக நின்றுக்கிட்டு இருக்க, ஒரே ஒரு மனுஷனா, தனி மனுஷனா கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறார். யோசித்து பாருங்க, 450 பேர் எதிர்கூட்டத்தில் நிற்கும் போது இவர் தனி மனுஷனா உட்கார்ந்துருந்தார்னா என்ன ஒரு தைரியம் இருக்கணும். நம்ம எப்பயுமே ஒரு கூட்டத்தை தேடுவோம் இல்லையா? எங்கே போனாலும். ஆமாம், இப்போ பலரும் ஆமாம் குற்றாலத்தை கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட சில பேர் அங்கே தான் ஆராதிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 5 ஃபால்ஸ்லையா மெயின் ஃபால்ஸ்லையான்னு தெரில. ஏன் வரலன்னு நாளைக்கு ஃபோன் பண்ணால் தான் புது புது விளக்கங்கள்லாம் என்ன செய்யும். ஆனால் குற்றாலத்துக்கு போனேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. போகிறவங்களாம் எப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? கூட்டமாக தான் என்ன செய்வாங்க? யாராவது தனியாக போவாங்களா? நம்ம எப்பயுமே ஒரு கூட்டத்தை தேடுறோம். அதிலும் ஒரு கடினமான காரியத்தை சந்திக்க வேண்டியிருக்கு, ஒரு பெரிய காரியத்தை சந்திக்க வேண்டிய உடனே ஒரு கூட்டம் தேடுகிறோம். இங்கே எலியா ஒரு மனுஷன், தனி மனுஷன். அந்த 450 பேர் எதிர நின்னாலும்
தைரியமா நிற்கிறார், கம்பீரமா நிற்கிறார். அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய ஊழியக்காரன். ஹல்லேலூயா. அந்த 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் அவர் ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்தில் அவர் சொல்ற காரியத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 18:36. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஆமென். அவர் சொல்றாரு பாருங்க, நான் உம்முடைய ஊழியக்காரன் அப்படிங்கிறத இன்றைக்கு விளங்க பண்ணோம். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, எப்படி விளங்க பண்ணோம்? வானத்துல இருந்து அக்கினியை இறக்கி விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. இவர் ஜெபம் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷமே வானத்துல இருந்து அக்கினி இறங்குச்சு. பார்த்த அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து கொண்டு எந்த சூழ்நிலைகளையும் ஜெயித்த மேற்கொண்ட ஒரு பெரிய தேவ மனிதன் தான் எலியா. அவர் நம்ம எல்லாருக்கும், இந்த எலிசாவுக்கும் நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து கரங்களை தட்டி பாடலாம். விடுதலை. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை, வரத்தை பெற்றுக்கொண்டதுக்கு காரணம், இந்த எலிசா பல கடினமான அனுபவங்களையே கடந்து போனார். முதல்ல பார்த்தோம், ஆவிகளை எதிர்கொண்டார், இயேசபேலின் ஆவியை எதிர்கொண்டார். இரண்டாவது, தேவனை சார்ந்து வாழ்கிற மனிதனாக அவர் காணப்பட்டார். மூன்றாவது, பணிவிடை ஊழியம் செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருந்தார். ஊழியம் செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருந்தார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ஆமென். இந்த எலியா தீர்க்கதரிசி எலிசாவை சந்திக்க வரும்போது நடந்துகிட்டு இருக்க சம்பவத்தை அங்க எழுதியிருக்கிறார். என்ன நடக்குது? 12 ஏர் பூட்டி உழுதாராம். இந்த பழைய காலத்தில் ஏர் பூட்டி உழுகிறத பார்த்துருக்கீங்களா? 2 மாடு இருக்கும், நடுவில் மாட்டுக்கு தோளில் ஒரு கலப்பையை வச்சுருப்பாங்க, அதனுடைய கீழே ஒரு கம்பு இருக்கும், அதில் இப்படி கத்தி மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதுக்கு பேர் தான் என்னது? ஏர் கலப்பை இல்லையா? அப்போ 12 ஏர் பூட்டி உழுதான்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ஏருக்கு 2 மாடு, 12 ஏருக்கு 24 மாடை ஒரே நேரத்தில் பூட்டி உழுதாருன்னா 24 மாடையும் அவர் வச்சுருந்துருக்காரு. 24 மாடு உழுக வேண்டிய அவசியம் இருக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய இடத்தையும் அவர் என்ன செய்யிருக்காரு? வச்சுருந்துருக்கிறாரு. அப்போ இவர் ஏழையா பணக்காரரா? பணக்கார விவசாயி. ஏன்னா அந்த காலத்தில் விவசாயம் தான் எல்லாருடைய தொழிலாக இருந்திருக்குது. அப்போ ஏராளமான காரியங்கள் இருக்கிற ஒரு பணக்கார விவசாயி, பண்ணையாருன்னு வச்சுக்கிறோமே, அந்த பண்ணையாருக்கு வேலை செய்ய எவ்வளோ பேர் இருப்பாங்க? யாராவது ஒருத்தரை உழுப்பான்னு சொல்லிட்டு இவர் கால் மேலே கால் போட்டு ஈஸி சேரில் உட்காந்துருந்துருக்கலாம்ல. ஆனால் வாசிக்கிறோம், 12 ஏரை பூட்டி உழுதுகிட்டு இருந்தாராம். இந்த மனிதன் எலிசா எப்படி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்? கடினமான வேலைகளையும் செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார், பணிவிடை செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். இவ்வளவு ஒரு உயர்ந்த வசதியான நிலைமையில இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். எலியா சொல்றாரு, நீ வா, தேவனுடைய ஊழியத்தை செய்ய வான்னு சொன்ன உடனே அத்தனை ஏரையும் மாடுகளையும் விட்டுட்டு வந்துட்டார். அல்லேலூயா. ஆமா, அந்த மாடுகளெல்லாம் அடிச்சு அந்த ஏர் கலப்பையெல்லாம் விறகா வச்சு எல்லாருக்கும் விருந்து சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இவர் எல்லாத்தையும் விட்டவராக வந்தார். வந்தது மட்டும் இல்லை, அடுத்து நம்ம வாசிக்கிறோம், இந்த எலிசாவுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், அடைமொழி என்ன தெரியுமா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. ஆண்டவரே கொடுத்த ஒரு அடைமொழி, ஒரு பட்ட பெயர். என்னதான்? எலியா சாப்பிட்டுட்டு கை கழுவ போகும்போது தண்ணி ஊற்றுற வேலையை செய்கிறாரா? யோசிச்சு பாருங்க, அவர் யாரு, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவர் எவ்வளோ உயர்வான இடத்துலேருந்து வந்திருக்கிறாரு. ஆனால் என்றைக்கு ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சாரோ அன்றைக்கு பணிவிடை வேலை செய்ய, அதாவது தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக எந்த காரியத்தையும் நான் இறங்கி செய்வேங்கிறதுல விருப்பம் உள்ளவராய், வாஞ்சை உள்ள மனுஷனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், பணிவிடை ஊழியம் செய்யவும் தன்னை அர்ப்பணித்த மனிதன் இந்த எலிசா. சும்மா ஒன்றும் ஆண்டவர் அவருக்கு ரெட்டிப்பான வரத்தை கொடுக்கல, சும்மா ஆண்டவர் அவருக்கு மேன்மையை கொடுத்துடல, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்துடல. அந்த அளவுக்கு தாழ்மை உள்ளவனாய் தேவனுக்காக இறங்கி வேலை செய்கிறவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஊழியம் அப்படிங்கிறது எளிதல்ல. இவர் ரொம்ப கடினமான வேலை செய்து கொண்டு மனிதனாக இருந்தபடினால்தான் கர்த்தர் அவரை ஊழியத்துக்கு அழைச்சார்.
சிலர் நினைக்கிறாங்க ஊழியங்கிறது ரொம்ப ஈஸி. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் 1 மணி நேரம் பாஸ்டர் கோட்டை மாட்டிட்டு பிரசங்கம் பண்ணால் அவருக்கு அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. எளிதில்லை. அப்படி யாராவது எளிதுன்னு நினச்சி ஊழியம் செய்யலான்னு கிளம்பிட்டீங்கன்னா ஐயோ பாவம் என்ன அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. காரணம், இது அவ்வளவு கடினமான ஒரு காரியம். இந்த ஊழியத்தில் அத்தனை போராட்டங்களையும் நான் இப்போ சொல்லியிருக்கேனே, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்கே இயேசபேலின் ஆவியை சந்திக்கணும்னா ஊழியத்தில் எத்தனை ஆவியை சந்திக்க வேண்டியிருக்கு, எத்தனை எதிர்மறையான காரியங்களை போராட்டங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதையும் சந்திக்கணும். ஊழியத்தின் காரியங்கள், தேவைகள், விசுவாசியுடைய காரியங்கள், விசுவாசியுடைய தேவைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டியிருக்கு. எப்படி இந்த எலிசா அதெல்லாம் செஞ்சாருன்னா அவர் கடினமாய் உழைக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கிற, இரட்டிப்பான நன்மைகளை வாஞ்சிக்கிற எவருமே அவர்கள் கடினமாய், திறமையாய், சிறப்பாய் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பைபிளில் ஒரு வசனம் சாலமோன் ஞானி சொல்லி வச்சிருக்கிறாரு. சோம்பேறியை பற்றி நிறைய சொல்லி வச்சது சாலமோன் தான். சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டானா, அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் ஒன்றும் கிடைக்காதா. யூஸ்வலாக பிச்சைக்காரங்க தான் இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. மும்பையில் ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறாராம். அந்த பிச்சைக்காரருக்கு சில கோடிகளில் சொத்து இருக்குதான். ஆனால் இன்னமும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காராம். ஏன்னா அது அவருடைய வேலையாம். இங்கே சாலமோன் ஞானி சொல்கிறாரு, பிச்சை கேட்டால் கூட அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. காரணம் என்னென்னா சோம்பேறி. அது என்ன குளிர்கிறதுன்னு உழ மாட்டான். இந்த வயல் வேலைக்கு போகிறவங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே போயிடுவாங்க. 4 மணி 5 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. நம்ம ஊரும் அதே மாதிரி தான். பட்டாசு வேலைக்கு 5 மணி 6 மணிக்கே கிளம்பி போயிடுறாங்க. அதிகாலையிலே கொஞ்சம் சீக்கிரமாகவே போய் வேலைகளை செய்கிறாங்க. வெயில் வர்றக்குள்ளே வேலையை முடிச்சிடுவாங்க. ஆனால் அந்த சோம்பல் உள்ளவன், குளிர்கிறது என்று சாக்கு போக்கு சொல்லுகிறவன், இன்னும் தூக்கத்தை விரும்புகிறவன், பைபிளில் போட்டிருக்கு, தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவான். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவான். இங்கே நம்ம பேசிட்டு இருக்கோமே, ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான வரம், ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான மேன்மை யாருக்கு கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? யார் ஒருத்தர் அதற்காக தீவிரமாய் பிரயாசப்படுகிறார்களோ, உழைக்கிறார்களோ, தேவனுடைய காரியத்திலே செயல்படுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இங்க தேவனுடைய ராஜ்ய பணியிலே உழைக்க கொஞ்சம் அர்ப்பணிங்க. இந்த எலிசாவுக்கு ரெட்டிப்பான வரமும் ஆசீர்வாதம் வந்ததுக்கான முக்கியமான காரணம், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். தண்ணி மாத்திரம்னா தண்ணியை ஊற்றிட்டு பேசாமல் இருந்தாரா? இன்னும் அவர் என்னென்ன பணிகளை செஞ்சாருன்னு சொல்லப்படலை. ஏராளமான காரியங்களை அவர் தேவனுக்காக, தேவ ராஜ்யத்துக்காக செய்தவர். இன்றைக்கும் கூட ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணிங்க. தேவ ராஜ்யத்தின் காரியத்தில் செயல்பட உங்களை அர்ப்பணிங்க. மார்க் 10:14 ஆண்டவர் இப்படியா சொல்லியிருக்கிறார், உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் சொல்லுங்க, அவன் எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக இருக்கணும். 10:44 மார்க் 10:44 உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன். ஸோ இன்றைக்கு அந்த காரியத்தை செய்ய முடியுதான் தேவன் அழைத்து கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஊழியக்காரன், எல்லாருக்கும் பணிவிடைக்காரன், எல்லாருக்கும் நன்மைகளை செய்கிறவன். ஆமே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனதோடு நம்ம காணப்படுவோம். அதன் விளைவாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கடந்த கன்வென்ஷன் நடந்த அந்த நேரத்தில் ஒரு ஊழியக்காரரை அறிமுகப்படுத்தும் போது நான் ஒரு சாட்சியை சொன்னேன். எத்தனை பேர் கவனிச்சிங்களோ வந்திருந்தீங்களோ தெரியல. என்ன அப்படின்னா, ஸ்டீஃபன் செல்வராஜ் அப்படிங்கிற ஒரு சகோதரர், நம்முடைய திருத்தங்கள் சபையை சேர்ந்த ஒரு விசுவாசி. அவர் பல வருடங்கள் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸில், சவுதி அரேபியா போன்ற அந்த நாடுகளில், ஒரு நாடு கத்தார்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாட்டில் ரொம்ப வருஷம் வேலை செஞ்சவர். ஸோ நல்ல தேவன் அவரை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நல்லா தான் சிறப்பாக ஆண்டவர் நடத்திட்டு வந்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்த பிறகு நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து ஊழியம் செய்ய போகிறேன்னு வந்தார். நம்முடைய பைபிள் காலேஜில் படித்தார். படித்து முடிச்சுட்டு முரம்பு பகுதியில் ஊழியம் செய்ய போகிறேன்னு அவர் ஜோமனி கொண்டிருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது படித்து முடித்த அந்த நேரத்தில் அவருக்கு வயசு எப்படியும் கிட்டத்தட்ட 50 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னார், பாஸ்டர் நான் ஆலயத்தில் நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னாரு. 1 வாரம் முழுசுமாக நான் இருந்து வேலை செய்ய போகிறேன், செய்யுங்க, ஆஃபீஸில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், பல காரியங்கள் இருக்குல்ல, செய்யுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை நான் சர்ச்சை எல்லாத்தையும் பெருக்கி துடைக்க போகிறேன் அப்படின்னாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவரு வயசு பெரிய, ஆமாம் வயது உள்ளவர் தான். அப்போ நான் சொன்னேன், பரவாயில்ல, அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, அதுக்கெல்லாம் ஹெல்ப்புக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க,
நீங்கள் ஏதாவது உட்காந்து செய்கிற மாதிரி வேலையை செய்யுங்க அப்படின்னே. இல்லை பாஸ்டர், நான் அப்படியாக செய்யணும்னு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். ஆலயத்தில் எல்லா பகுதியும் நான் தொடச்சி சுத்தம் பண்ண போகிறேன். ஜன்னல் கம்பியெல்லாம் ஒற்றையெல்லாம் எங்கே இருக்கோ எல்லாத்தையும் தொடச்சி சுத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. சரி, சந்தோஷம், நீங்கள் அதை மனப்பூர்வமாக செய்ய விரும்பினா செய்யுங்க அப்படின்னேன். ஒரு வாரம் டெய்லி காலையில் வந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வேலைகளெல்லாம் செய்து கொண்டு இருந்தா. என்ன ஆச்சரியம், அந்த வாரத்திலேயே ஊழியத்துக்கான எல்லா வாசல்களையும் கர்த்தர் அவருக்கு திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன அந்த வாரமே அங்கே ஊழியத்துக்கான இடம் கிடைச்சது, வாடகைக்கு ஒரு வீடு கிடைச்சது, ஊழியத்துக்கான வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுத்தா. யாருக்கு கொடுத்தா? உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன், எல்லாருக்கும் பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். அப்படி எலிசா தன்னை அர்ப்பணித்தபடினாலே கர்த்தர் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த எலிசாவின் மற்றொரு மேன்மையான காரியம், அவர் கடந்து போன மற்றொரு முக்கியமான காரியம், விசுவாசத்தில் நிறைந்த மனிதன் இந்த எலிசா. அந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். இப்ப இந்த எலிசா இங்க இருந்து ஆரம்பிக்குது. முதல்ல அவர் கில்காலில் இருக்கிறாரு. அடுத்து ஒவ்வொரு பகுதிக்காய் கடந்து போய் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இந்த அவர் கடந்து போன அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம். இந்த கில்கால்ல இருந்து கடந்து போனார். இந்த கில்கால் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, விசுவாச வாழ்க்கையின் துவக்கத்துக்கு அடையாளமா இருக்குது. எல்லாரும் சொல்லுங்களேன், விசுவாச வாழ்க்கையின். எப்படி விசுவாச வாழ்க்கையின் துவக்கம்? என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க வரும்போது அவங்க வந்து கால் வச்ச முதல் இடம் இந்த கில்கால் தான். அவங்க வந்து பாளையம் இறங்கின முதல் இடம் இந்த கில்கால் தான். யோசுவா 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அந்த பகுதியை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கினாங்க. அங்கே என்ன நடந்துச்சுங்கிற சரித்திரத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. அங்கே பாளையம் இறங்கின அந்த நேரத்தில் அந்த கானான் தேசத்தின் விளைச்சலை புசித்தார்கள். ஸோ 40 வருஷம் கழிச்சு முதல் முறையாக அவர்கள் தேசத்தின் நன்மையை புசிக்கிறாங்க. அந்த 11ஆம் வசனத்தில் பாருங்க, யோசுவா 5:11, பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்தால் ஆகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்ட கதிர்களையும் புசித்தார்கள். இதுவரைக்கும் அவர்கள் புசித்து கொண்டு வந்தது மன்னா. அது வானத்திலிருந்து வந்த தெய்வீக அப்பம், தேவனுடைய அப்பம் மன்னா. ஆனால் இந்த கில்காலில் தான் முதல் முறையா அவர்கள் அந்த தேசத்தின் பலனை புசிக்கிறார்கள். இப்போ அந்த 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாருமே சேர்ந்து வாசிக்கலாமா? யோசுவா 5:12, அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போயிற்று. அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். அதாவது இதுவரைக்கும் தேவன் அவர்களை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். எப்படி? பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். எப்படி ஒரு பிறந்த சின்ன பிள்ளைய ஒரு தாய் தகப்பன் அப்படியே ஒரு கொசு கூட கடிக்காதபடி அப்படியே பாதுகாத்து பாதுகாத்து பொத்தி பொத்தி வளர்ப்பாங்களோ, அது மாதிரி இந்த வனாந்தரத்தில் தேவன் அவர்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். இப்ப கானான் தேசத்துக்கு வந்து காலை வச்சு அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை சாப்பிட்டு அடுத்த நாளே மண்ணா நின்று போச்சு. நான் நினைக்கிறேன் மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் கூட காணாமல் போயிருக்கோம். இப்ப எப்படி இருக்கும்? இந்த சில வீடுகளில் முதல் பிள்ளை பிறந்த உடனே பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த பிள்ளையை ரொம்ப பாராட்டி சீராட்டி வளர்த்துக்கிட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு பிள்ளை பிறந்துடும். உடனே இந்த பிள்ளை இறக்கி விட்டுருவாங்க. அப்போ அந்த பிள்ளை என்ன செய்யும்? அப்படியே பயங்கரமாக ஒரு மாதிரி ஏங்கி ஏங்கி அழும். அந்த அப்பா அம்மாவை பார்க்கும். அடுத்து பிறந்த தம்பியோ தங்கச்சியோ அந்த பிள்ளையை முறைக்கும். இவன் வந்து தான் நம்முடைய ப்ரிவிலேஜ் எல்லாம் கெடுத்து விட்டான். அதை மாதிரி இருக்குது. இவ்வளோ காலமும் ஆண்டவர் அப்படியே தூக்கி தூக்கி பவ்யமாக பக்குவமாக தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தோடனே இறக்கி விட்டாரு. இனிமே நீயே நடப்பா, இனிமே நீயே போ, இனிமே நீயே ஆமாம் விதைச்சி சாப்பாடை சேர்த்துக்கோ. அப்புறம் இங்கிட்டு திரும்பி பார்த்தா மேகஸ்தம்பமும் இல்லை அக்னி ஸ்தம்பமும் இல்லை. விசுவாச வாழ்க்கையின் துவக்கம். ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேவன் தாங்கி தாங்கி அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் இப்போ சொல்றாரு, நீ எழுந்து நடக்க பழகு. ஹல்லேலூயா. ஆமா, யாரெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நன்மையை சுதந்திரிக்க விரும்புகிறோமோ அவர்கள் விசுவாச வாழ்க்கையின் அனுபவத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டியது அவசியமா இருக்குது. ஹல்லேலூயா.
2 கொரிந்தியர் 5:6 சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, நாம் தரிசித்து விசுவாசித்து நடக்கிறோம். என்ன விசுவாசம்? இத்தனை நாள் வரைக்கும் நான் கண்ணு முன்னாடி அந்த மேக ஸ்தம்பத்தை பார்த்தேன், இரவு நேரமாச்சுன்னா அக்கினி ஸ்தம்பத்தை பார்த்தேன். அப்ப எனக்குள்ள ஒரு தைரியம் இருந்துச்சு, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆனா இப்ப கண்ணை திறந்து பார்த்தா மேக ஸ்தம்பமும் இல்லை, அக்கினி ஸ்தம்பமும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சில காரியங்கள், சில சூழ்நிலைகள் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பயத்தை உண்டாக்குது. தேவன் என் கூட இல்லையோ, தேவன் என்ன வழி நடத்தலையோ, தேவன் எனக்கு துணை செய்யலையோ, நேத்து இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லையே. நேத்து கண்ணுக்கு மேகஸ்தம்பம் தெரிஞ்சிச்சு, அக்கினி ஸ்தம்பம் தெரிஞ்சிச்சு, ஆனா இன்னைக்கு தெரியலையே. தெரியாட்டினாலும் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன அந்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இருக்கிறார், நம்முடைய பாதையில நம்மோடு கூட இருக்க, நம்முடைய குடும்பத்தில் நம்மோடு கூட இருக்க, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு கூட இருக்க, நம்முடைய எதிர்காலத்தில் தேவன் நம்மோடு கூட, நம்முடைய பிசினஸ்ல. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் கண்களால் பார்க்க முடியாட்டினாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதுதான் நாம் அவர் மேல் கொண்டிருக்க நம்பிக்கை. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் அவர் பிள்ளைகளை விட்டு எங்கேயும் போறதில்லைங்க. இன்னைக்கு விசுவாசத்தில் நமக்கு தெரிய வேண்டிய காரியம் அதுதான், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் தான் என்னை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்தி கொண்டு வர, விசுவாசத்தில் வாழ பழகி கொண்டவர் இந்த எலிசா. அடுத்த முக்கியமான காரியம் என்னன்னா, சோதனையை அறிந்தவர், கடந்து சென்றவர் இந்த எலிசா. அந்த 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். ஆமென். பெத்தேல், எல்லாரும் சொல்லுங்க, பெத்தேல். இதுதான் ஒரு மனுஷன் சோதிக்கப்படுற இடம், சோதனையின் ஒரு இடம் தான் பெத்தேல். என்ன நடக்குது? இப்ப பெத்தேலுக்கு வந்துட்டாங்க எலியாவும் எலிசாவும். இந்த பெத்தேல் எதற்கு அடையாளம்? ஏற்கனவே இந்த பெத்தேல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க பைபிள்ல திருப்பி பார்த்தீங்கன்னா, யாக்கோபு அப்பா வீட்டில் சொகுசா அம்மா பிள்ளையா வாழ்ந்து சுகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறார். இந்த அம்மா பிள்ளையா இருக்கிறதுல ஒரு பெரிய நன்மை இருக்குது, தெரியுமா? என்ன நன்மை இருக்கு? ஆமாம், சீக்கிரட்டாக சில காரியங்கள் கிடைக்கும். ஏன்னா உனக்காக அம்மா எடுத்து வச்சேன்டா அப்படின்னு ஒரு பாத்திரத்துக்குள்ள நினைச்சுவாங்க, மூடி வச்சிருப்பாங்க. ஆமென். என்ன நடந்தாலும் ஆமாம், அந்த பிள்ளைக்கு மட்டும் கொஞ்சோண்டு குழம்பு ஓரமாக இருக்கும். ஆமாம், எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் நடந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. என்னென்னா, அவங்க வீட்டில் ஆண் பிள்ளைகள் 2 பேர் தான் வேலைக்கு போகிறாங்க, பெண் பிள்ளைகளும் வேலைக்கு போகிறாங்க. ஆனால் ஆண் பிள்ளைகள் 2 பேருடைய சம்பளம் தான் பெரிய சம்பளம். அதனால் அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே கணவர் இறந்துட்டாரா, இந்த பிள்ளைகள் மேலே கொஞ்சம் அதிக அன்பு பாசம். ஏன்னா அவங்க தான் சம்பாதிக்கிற ஆளாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கும். நைட்டு எல்லாம் வேலை முடிஞ்சு நைட்டு 10 மணிக்கு வந்தால், எத்தனை மணிக்கு வந்தாலும் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஆம்லேட்டு. ஆமாம், ஸ்பெஷலாக, மற்றவங்களுக்குலாம் இருக்காது. அம்மா பிள்ளையா இருக்கிறாரு இந்த யாக்கோபு. அப்போ எவ்வளவு சிறப்பான கவனிப்பு அந்த வீட்டில் அவனுக்கு இருந்திருக்கும். அந்த தகப்பனுடைய அரவணைப்பு, தாயினுடைய பாதுகாப்பு எல்லாம் இருந்துக்கிட்ட மனுஷன் ஒரு நாளிலே அண்ணன் ஏசாவுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுறாரு. இதுவரைக்கும் அந்த ஊரை தாண்டி வெளியே போனதே இல்லை. இந்த ஏசாவாவது இதுவரைக்கும் பல இடத்துல வேட்டையாடுறதுக்காக காடுமேடு அலைஞ்சு வந்த மனுஷன். யாக்கோபு வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லை. ஆனால் ஒரு நாளிலே உயிருக்கு பயந்து ஓடுகிறார். அவர் ஓடி ஒரு நாள் இரவு தங்கின அந்த இடம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் தான் பெத்தேல். ஹல்லேலூயா. அந்த பெத்தேலுக்கு தான் இப்ப எலியாவும் எலிசா வந்திருக்கிறாங்க. இந்த பெத்தேல் எதன் அடையாளம்? யாக்கோபு தனி மனிதனாய் ஒரு பிரச்சனை சந்தித்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இரவு இருள் சூழ்ந்துருச்சு, இனிமே போக முடியாதுங்கிற நிலை வந்த உடனே அந்த இடத்துல வனாந்திரத்துல ஒரு கல்லை தலைக்கு வச்சு படுத்து தூங்குகிறார். அந்த இடத்துல தேவன் அவரோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. கடினமான அனுபவத்தின் வழியாய் கடந்து போகும்போது தேவ கிருபையினாலே சோதனையை ஜெயித்த மனிதன் தான் யாக்கோபு. இப்ப அந்த இடத்துக்கு இவர்கள் கடந்து வர்றாங்க. இவர்களும் அந்த பாதையின் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வேதத்தில் அழகா சொல்லியிருக்கிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்னா அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வான். ஹல்லேலூயா. அப்ப எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக ஒரு சோதனையை கடந்து போக வேண்டியிருக்கு. எந்த ஒரு பெரிய மேன்மையை நம்ம சுதந்திரிப்பதற்கு முன்பதாக, ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான ஆவி நன்மையை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக
ஒரு சோதனையை கடந்து போக வேண்டியிருக்கு. சோதனைக்கு நமக்கு தேவையான மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? பொறுமை. சோதனையை கடக்கிறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் என்னது? எல்லாரும் சொல்லுங்க, என்ன தேவை? ஆமா, பொறுமையோடே ஓடணுமானா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு ஒருவேளை நீங்க சோதனை வழியாக கடந்து போய் கொண்டிருந்தீங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இந்த சோதனையை நான் கடக்கும் போது, ஜெயிக்கும் போது தேவன் எனக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பேன். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபு அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து எடுத்து பாருங்க. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு என்ன பேரு? ஆமென், லூஸ் என்னும் பேர் இருந்தது. இப்ப இந்த 20ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு தேவனோடு ஜெபிக்கிறார். தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஹல்லேலூயா. சோதனை, அந்த சோதனையை சகித்து ஜெயித்து கடந்து போகும்போதுதான் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கிறோம். ஆமென். அடுத்ததாக மற்றொரு இடத்துக்குள்ள கடந்து போறாங்க. அதுதான் பார்த்துக்கிறோம், எரிகோ. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இந்த பெத்தேல்ல இருந்து ஆண்டவர் என்னை அடுத்த இடத்துக்கு போய் சொல்லுகிறாருன்னு எலியா சொல்றாரு. இந்த எலிசா சொல்றாரு, நீ இங்க இருப்பா, நான் மட்டும் போயிட்டு வரேன். இவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் கண்டிப்பா வருவேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து போறாங்க. அடுத்த இடம் தான் எரிகோ. இந்த எரிகோ எதனுடைய அடையாளம்? யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கானான் தேசத்துக்குள்ள வந்தப்ப அவர்கள் சந்தித்த, அவர்கள் பாளையம் இறங்கின முதல் இடம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த கில்கால். ஆனா அதுக்கு அடுத்து அவங்க யுத்தத்துக்கு போன முதல் இடம் அது எரிகோ. ஸோ அடைக்கப்பட்ட பட்டணம், கடினமான ஒரு பட்டணம். இவர்கள் அந்த எரிகோவை சந்தித்து அதை ஜெயித்து யுத்தம் பண்ணி வெற்றியை பெற்றார்கள். ஹல்லேலூயா. ஸோ ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயம் பெற்ற இடம் தான் இந்த எரிகோ. இன்னைக்கு நாமளும் கூட ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயம் பெற வேண்டிய அவசியம் இருக்குது. அங்க யோசுவா அந்த ஒரு யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு ஆண்டவரிடத்தில் கேட்டு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இதை நான் எப்படி சந்திக்க, எப்படி ஜெயம் எடுக்க? ஆண்டவர் அவருக்கு ஆலோசனை சொல்றாரு. இன்றைக்கு நம்மோட ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறார். என்ன சொல்றாரு? நீங்க 6 நாள் அமைதியா சுற்றி வாங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, 7ஆம் நாள் 6 முறை சுத்தி வாங்க அமைதியா. 7வது முறை சுத்தி வரும்போது ஆர்ப்பரியுங்கள். அப்படி அவர்கள் ஆர்ப்பரிச்சப்ப அலங்கம் இடிந்து விழுந்தது. தேவனுடைய அற்புதம் அங்கே நடந்தது. அவர்கள் ஆவிக்குரிய போராட்டத்தை, ஆவிக்குரிய யுத்தத்தை ஜெயித்தார்கள். அதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு 2 கொரிந்தியர் 10:4. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இன்றைக்கும் கூட அடைக்கப்பட்ட வாசல்கள், தடையாக இருக்கிற காரியங்கள், எதை நம்ம சந்தித்தாலும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். ஹல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இதை சந்தித்து ஜெயித்து மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. ஆமா, இதை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த நாளிலே அடைக்கப்பட்ட தடையா இருக்கிற எந்த காரியங்களை பார்த்தாலும் சரி, இது நமக்கு நடக்காது, இது நம்மால முடியாதுன்னு திரும்பி வந்துவிட வேண்டாம். அதை தொடர்ந்து தேவ பலத்தால கடந்து ஜெயித்து முன்னேறி மேற்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தின் தடைகள், ஆசீர்வாதத்தின் தடைகள். கானான் தேசம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு எடுத்த உடனே ஒரு தடை, எடுத்த உடனே ஒரு தடை. இந்த நாளில் இது போன்ற எந்த தடைகளாக இருந்தாலும் அதை கடந்து ஜெயிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமா, நம்முடைய போதகர் அவங்க வாழ்க்கை நடந்த ஒரு அனுபவத்தை என்கிட்ட ஒரு முறை சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அவருடைய உறவினர் ஒருவர், அவருக்கு நல்ல மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசை. அப்போ அதுக்காக ரொம்ப முயற்சி எடுக்கும்போது அப்ளை பண்ணி எல்லா காரியத்தையும் செஞ்சப்ப சீட்டு கிடைக்கிறது. அதாவது காலிங் லெட்டர் வந்துருச்சு. இந்த கவுன்சிலிங் கூப்பிடுவாங்கல்ல, அது மாதிரி அதுக்கான காலிங் லெட்டர் வந்துருச்சு. என்ன படிப்புக்கு? வெட்டினரி டாக்டர். வெட்டினரி டாக்டர்னா இந்த விலங்குகளுக்கு மருத்துவம் பார்க்குற டாக்டர். அதுவும் ஒரு விசேஷமான நல்ல படிப்பு தான். அப்போ அதுக்கு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு காலிங் லெட்டர் வந்துருச்சு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷத்தில் என்ன செஞ்சார்? அப்போ சைக்கிள் தானே, சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக போயிருக்காரு. எல்லாத்தையும் போய் எனக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு, எனக்கு காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சு. எல்லாத்தையும் போய் சுற்றி திரும்பி வந்தால் காலிங் லெட்டர் காணாமல் போச்சு.
எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எனக்கு படிக்கிறதுக்கு பெரிய படிப்புக்கு லெட்டர் வந்திருக்கு. கடைசியாக லெட்டரையே தொலைச்சாச்சு. இப்போ அழைக்கப்பட்ட போக வேண்டிய நாள் நேரம் வந்துருச்சு. அப்போ பாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உதவி கூப்பிடுறாங்க. இவங்க சரி வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு அந்த காலேஜுக்கு அந்த கவுன்சிலிங் நடக்கிற இடத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே போனால் நமக்கு தான் தெரியுமே, இந்த காலேஜ் அட்மிஷன் டைம்லாம் போயிருக்கீங்களா? அப்படியே ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி என்ன செய்யும், அப்படியே கூட்டம் பிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால் என்ன சொல்கிறது, தடியடி நடக்காத ஒன்று தான் குறையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நின்னா அங்கே வாட்ச்மேன் கேட்டை அடைச்சி வச்சுக்கிட்டு, காலிங் லெட்டர் இருந்தால் உள்ளே போங்க, இல்லாட்டி வெளியே நில்லுங்க. ஏன்னா ஒருத்தர் வந்திருந்தானா கூடயே 2-3 பேர் என்ன செய்வாங்க, குடும்பத்தார் வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் வெளியே நிப்பாட்டுறதுக்காக அவங்க ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க, லெட்டர் இருந்தால் உள்ளே போ, இல்லாட்டி வெளியே நில்லு. லெட்டர் வந்துச்சு, தொலைஞ்சு போச்சு. இதை சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ நீங்கள் வெளியவே நில்லுங்க அப்படின்ட்டாரா. ஆனாலும் ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடை இருக்கத்தான் செய்யும், விட்டுறக்கூடாது. ஒரு தடை காணப்படுதே, ஒரு எதிர்ப்பு இருக்குதுங்கிறக்காக விட்டு திரும்பி போயிடக்கூடாது. நின்றுருக்காங்க, கேட்லேயே நின்றுருக்காங்க. கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த ஒரு பில்டிங் இருக்குது, அதையெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ அங்கே பலர் பேரை வாசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் பேரும் வாசிக்கிறாங்க, இவர் பேரையும் வாசிக்கிறாங்க. ஆனால் இவர் உள்ளே போக முடியாது. இப்படி இருக்கும்போது என்ன செய்யன்னு தெரியாமல் இவர்கள் ஜோம்னிக்கிட்டே வெளியே நின்றுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தற்செயலாக உள்ளே இருந்த அந்த இதை பொறுப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வெளியே வந்திருக்கிறார். அவர் வெளியே வந்து அந்த மாடியிலேருந்து கீழே பார்க்குறார், எட்டி பார்க்குறார். பார்த்தா இவங்க கேட்டில் நிற்கிறாங்க. யார் நீங்கள், எதுக்கு அங்கே கேட்டில் நிற்கிறீங்க அப்படின்னாராம். சார் அட்மிஷனுக்காக வந்திருக்கிறோம், உங்கள் பேர் என்னது? ஒரு பேரை சொல்லியிருக்கிறாரு. எத்தனை தடவை அவங்களை கூப்பிடுறது, சீக்கிரம் உள்ளே வாங்க அப்படின்னாரா. அவர் நினச்சிக்கிட்டு அவங்க ஏதோ லேட்டாக வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் லெட்டர் இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, வெளியே நின்றுட்டாங்க. எத்தனை தடவை உங்கள் பேரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் உள்ள வாங்க, அவர் உள்ளே விடுப்பா அப்படின்ட்டு இருக்கிறார் வாட்ச்மேன்ட்ட. அடுத்த நிமிஷம் உள்ளே போனாங்க, சீட்டு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதனாலே ஒரு தடை இல்லாத காரியமே இல்லை. ஆசீர்வாதனாலே அது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் கிடைச்சிடுறது இல்லை. ஆமாம், அதில் பல தடைகள், எதிர்ப்புகள், பிசாசின் போராட்டங்கள், சில மனிதர்களுடைய தடைகள் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை எதிர்த்து ஜெயிப்பது தான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இந்த நாளில் சாத்தான் உங்களுக்கு எதிராக வரும்போது சொல்லுங்க, சாத்தானே நீ என்னை மேற்கொள்ள முடியாது. எந்த தடைகள் நீ கொண்டு வந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெயிப்பேன். நிறைவாக இந்த எலிசா அவர் இரட்டிப்பான வரத்தை, ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தரிசனம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல வாசித்த அந்த 2 ராஜாக்கள் 2:9 மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். ஆமென். இப்ப 10ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். ஹல்லேலூயா. எதை கேட்டாய் அப்படின்னா என்ன? கடினமான காரியத்தை கேட்டாய். அதுக்கு இவர் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தால் உனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது. தரிசனம் உள்ளவன் இந்த எலிசா. ரெட்டிப்பான வரம் வேணும், ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும், ரெட்டிப்பான நன்மை வேணும். ஓகே, நல்லதுதான். எதுக்கு வேணும்? இந்த ரெட்டிப்பான நன்மையை, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை வச்சு என்ன செய்ய போறீங்க? அதுதான் அங்க ஆண்டவர் ஒரு கேள்வியாக அவரிடத்துல வைக்கிறாரு. அந்த ரெட்டிப்பான காரியம் உனக்கு எதுக்காக தேவை? இவர் சொல்றாரு, அந்த என்னுடைய தேவை, நான் கேட்கிற காரியம் இது ஆவிக்குரிய காரியம், பரலோக நோக்கத்தை கொண்ட காரியம். இந்த காரியத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில கொடுத்து நிறைவேற்றும் போது நான் தேவனுக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் காணப்படுவேன். ஹல்லேலூயா. இந்த 12th 10thலாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்கல்ல, என்ன அவங்க எடுக்கிறவங்கலாம் உடனே எல்லாரும் போய் பேட்டி கேட்பாங்க. இப்போ கூட ஒரு சகோதரி 600க்கு 600 மார்க் எடுத்துட்டாங்க, சிலர் நிறைய மார்க் என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டாங்க. உடனே எல்லாம் போய் பேட்டி கேட்பாங்க. அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் டாக்டர் படிக்க போகிறேன். அப்படியா, டாக்டர் படித்து என்ன செய்ய போகிறீங்க? என் கிராமத்து ஜனங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, டாக்டரே இல்லாமல், அதனால் நான் எங்கள் ஊரில் வந்து மருத்துவ சேவை செய்ய போகிறேன். ஆனால் படித்து முடிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க. அமெரிக்காவில் எந்த கிராமத்தில் யார் கஷ்டப்படுறா? அப்போ பாருங்களேன், சொல்கிறது ஒன்று தான், உண்மைதான். என் நோக்கம் நல்ல நோக்கம், என் நோக்கம் உயர்ந்த நோக்கம், என் நோக்கம் ஜனங்களுக்கு நன்மை செய்யணுங்கிற நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க, செய்யலை. அதை படித்து முடிச்சுட்டு
தங்கள் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இங்கே ஆண்டவர் கேட்குறாரு, இனி உன என்ன நோக்கத்துக்காக இதை கேட்குறாய்? இந்த ரெட்டிப்பான வரம், ரெட்டிப்பான நன்மை வேணும்னா அது என்ன பர்பஸ்? அதை வச்சு நீ என்ன செய்ய போற? அவர் சொல்றாரு, அந்த ஆவியின் வரம் எனக்கு தேவை, அதை கொண்டு நான் தேவ நோக்கத்தை நிறைவேற்ற போகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், தேவ நோக்கத்தை நிறைவேற்ற போகிறேன். இந்த நாளிலே நமக்குள்ளேயும் அப்படிப்பட்ட உயர்ந்த தரிசனங்கள் இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்த தரிசனங்கள், உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த திட்டங்கள். ஆமாம், ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடாது, இருக்க வேண்டாம். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் நம்ம வாழ்க்கையை குறித்து தானே உயர்ந்த திட்டங்கள், தரிசனங்கள், எண்ணங்கள் இருக்கட்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நான் தேவனுக்காக இந்த ஒரு காரியத்தை நான் சாதிக்க விரும்புகிறேன். தேவனுக்காக இப்படி ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய விரும்புகிறேன். பாருங்களேன், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம பிள்ளைகள் வரும் நாட்களில் பெரிய பெரிய உயர்வான பொறுப்புகளில், பதவிகளில் அவங்க போய் உட்காரட்டும். எதுக்காக தெரியுமா? தேவனுக்காக. ஹல்லேலூயா. ஆமாம், சொல்லுங்க, நான் தேவனுக்காக ஒரு கலெக்டராக இருக்க போகிறேன், தேவனுக்காக ஒரு பெரிய ஐபிஎஸ்ஸாக இருக்க போகிறேன். நான் இருக்கிற அதிகாரத்தின் இடத்திலெல்லாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், தேவனுக்காக நான் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க போகிறேன். இந்த தரிசனம் யாருக்குள்ளலாம் இருக்குதோ கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு இரட்டிப்பான வரத்தை கொடுக்கிறார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு எல்லா ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு உயர்ந்த உன்னத பொறுப்புகளில், துறைகளில் இருந்தாங்கன்னு வைங்களேன், நிச்சயமாக இந்தியா சீக்கிரமே வல்லரசாயிரும். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த எல்லா தேவனுக்கு பயந்த தேவனுடைய பிள்ளைகள் இந்த பொறுப்புகளில் இருக்கும்போது அவர்கள் தேவனுக்கு பயந்து வாழ்வார்கள், தேவனுக்கு பயந்து நடப்பாங்க, உண்மையாய் காரியங்களை, கடமைகளை செய்வாங்க. அது தேசத்துக்கு நன்மையாக இருக்கும். இன்றைக்கி தரிசனம் உள்ளவர்களாக நம்ம காணப்படுவோம். இந்த எலிசாவை போல நமக்குள்ளேயும் தரிசனம் இருக்கட்டும். அவர் சொல்றாரு, ஆவியின் வரத்தை கேட்கிறாரு, ஆவிக்குரிய காரியத்தை கேட்கிறார், பூமிக்குரிய எந்த ஒரு காரியங்களையும் அவர் கேட்கல. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நாமும் கேட்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்களை, தரிசனங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முடிவாக கேட்டது கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. அவர் சொன்னார், நீ அரிதான காரியத்தை கேட்டாய், ரொம்ப கடினம் தான் இது கிடைக்கிறது. பாருங்க, அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் வந்து இந்த எலியாவை அப்படியே தூக்கிட்டு போகுதான். நான் நினைக்கிறேன் அது அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு கார் வேகமாக போனால் கூட அந்த இடத்துல ஒரு புகை கிளம்பும், தூசி என்ன செய்யும், கிளம்பும். அது மாதிரி தான் ஒன்று நடக்குது. அதுக்கு மத்தியில் எலியா பறந்து போய்கிட்டு இருக்காரு. அத்தனை கலவரத்துக்கு மத்தியிலையும், புகைக்கு மத்தியிலையும் இவர் கண்ணு மட்டும் எலியாவை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னைய பார்த்தா உனக்கு கிடைக்கும், நீ வாட்டுக்கு என்னடா நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா கிடைக்காது. அத்தனை பிரச்சனைக்கு மத்தியிலும் அவர் எலியாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா எனக்கு அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தேவை. ஹல்லேலூயா. அதுதான் ஃபோக்கஸ், அதுதான் அந்த ஒரே காரியத்தில் கவனமாக இருப்பது. தேவன் என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், தேவன் எனக்காக ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், அந்த நோக்கத்தின் மேன்மையை நான் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அதை குறித்து தான் கருத்தோடு இருக்கிறார். இன்னைக்கு பாருங்களேன், நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏராளமான காரியங்கள் இருக்குது, நம்மளை திசை திருப்ப வைக்கிறதுக்கு, வழி விலக செய்கிறதுக்கு ஏராளமான காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் காணப்பட்டு கொண்டிருக்குது. சோசியல் மீடியா, இன்னும் பல பல காரியங்கள். இது எல்லாமே ஜனங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வர்றதுக்கு பதிலாக அநேகமான தீமைகளை தான் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு ஒன்று தெரியணும், என்னுடைய ஃபோக்கஸ், என்னுடைய பார்வை, என்னுடைய கோல், என்னுடைய லட்சியம் எல்லாம் அந்த உன்னத காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம், தேவன் எனக்கு கொடுத்த திட்டம், தேவன் எனக்கு கொடுத்த ஒரு தீர்மானம், ஆமே, அந்த காரியத்தை நான் எப்படியாகிலும் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் வைராக்கியமும் தீவிரமும் யாருக்குள்ள இருக்குதோ அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் எலிசாவை போல ரெட்டிப்பான ஆசீர்வாதம், ரெட்டிப்பான வரம், ரெட்டிப்பான நன்மை நாம் பெறணும்னு வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை வைத்து காமிக்க பார்க்கலாம். அப்படியானா அப்படியே எளிமையை ஜெபிக்கலாமா?